ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த முருங்கைக்கீரை பொரியல் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்னுமே ப்ராப்பராக பண்ண தெரியாது. ஸோ அவங்களுக்காக நான் ரெசிபியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு முருங்கைக்கீரை தண்ணி எக்ஸஸாக ஊற்றிடுவாங்க. ஸோ அதோட டேஸ்ட்டுமே மாறிடும். எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த வீடியோஸில் நான் காமிக்க போகிறேன். ஸோ அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் விளைஞ்சது தான். இது எல்லாமே நல்லா துளுராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாவும் இருக்கும். நமக்கு அந்த கீரையோட டேஸ்ட்டுமே ரொம்ப முத்தி போன மாதிரி எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கீரையை எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி கீரை எப்படி உருவலான்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு இன்னுமே இந்த ப்ராப்பராக கீரை உருவ தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு குச்சியாக எடுத்துகிட்டு நம்ம அந்த கீரையை அந்த காம்பையும் இப்படி அழுத்து பிடிச்சி உருவணும். அதேமாதிரி அந்த முனியில் பார்த்திங்கன்னா நமக்கு காம்பு நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம பிச்சு பிச்சு போட்டுறணும். இந்த மாதிரி தான் உருவணும். நிறைய பேர் இதை உருவ தெரியாமல் கொத்து கொத்தாக போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வேறு மாதிரி நமக்கு ஆகிடும். மேக்ஸிமம் முருங்கைக்கீரையில் நமக்கு க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலையே அதிகம். மற்ற கீரைலாம் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த முருங்கைக்கீரையில் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணினா போதும், நமக்கு சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நமக்கு சம்மரில் முருங்கைக்காய் அதிகமாக வரும். அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாகவே கீரை தான் இருக்கும். நிறைய தடவை நம்ம காய் விட்டு முடித்ததுக்கப்புறம் கீரை நிறைய இருக்கும். அந்த தளன்னு கீரை இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரி முருங்கைக்கீரையாக பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஆடி மாதத்துல அந்த முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லா தளன்னு இருக்கும். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, ரொம்ப நல்லது. இதோட காம்பை வேக வச்சு சூப்பு கூட நிறைய பேர் வச்சு சாப்பிடுவாங்க. அது இன்னும் நல்லது உடம்புக்கு. மேக்ஸிமம் முருங்கை மரத்தில் இருக்கிற எல்லாமே நல்ல பெனிஃபிட்ஸான விஷயம் நிறைய இருக்குது. காம்புலேருந்து நம்ம கீரையிலேருந்து காய், பூ எல்லாமே நல்லது உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் ஒரு முருங்கை கடையாவது வைங்க. வீட்டுக்கு நம்ம தேவையானதுக்கு அப்பப்போ நம்ம கீரை யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கீரையில் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நல்லது இந்த முருங்கைக்கீரை எல்லாமே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட அதிகமாக இந்த மாதிரி பொரியல் பண்ணி கொடுத்துங்க. லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நானும் பேசிக்கிட்டே ஆல்மோஸ்ட் கீரையை எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை சாம்பார் ரெசிபி நான் போட்டிருக்கேன், அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ண போகிறேன். முருங்கைக்கீரையை காம்பு இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. ஹீமோக்ளோபின்லாம் இன்க்ரீஸ் ஆகும். கன்சீவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதே மாதிரி முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா நமக்கு இரும்பு சத்துமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முருங்கைக்கீரையை கண்டிப்பாக விடாதீங்க. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடுங்க. ஸோ இந்த முருங்கைக்கீரையை ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்ட ஒரு பாத்திரத்தில் நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணால் போதும். கையை வச்சு 2 தடவை கழுவி எடுத்திங்கன்னா போதும். நமக்கு ஈஸியாக தண்ணி எல்லாம் க்ளீனாக வந்துடும். நமக்கு அழுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணலாம். சில பேர் முருங்கைக்கீரையை வாஷ் பண்ணவே மாட்டாங்க. அப்படியே டேரெக்டாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்போவுமே இந்த மாதிரி வாஷ் பண்ணி தான் நான் எடுத்துக்குவேன். ஸோ நம்ம முருங்கைக்கீரையை ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம அப்படியே சேர்த்துக்க போகிறோம். அதுமாதிரி பூண்டும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஒரு 4-5 பல்லுக்கிட்ட நல்லா பெரிய பூண்டாக எடுத்துருக்கேன், தோலை உரித்து. அந்த பூண்டை நச்சு நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த கீரை நல்லாயிருக்கும், நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது இந்த பூண்டோட ஃப்ளேவர் போய் நமக்கு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம போட்டது எல்லாத்தையும் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும் நம்ம வெங்காயம் அந்த பூண்டையும். அடுத்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. காஞ்ச மிளகாயெல்லாம் பொடிசாக நான் இந்த மாதிரி கிள்ளி நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். காரமும் நமக்கு நிறைய வரும், ஈக்குவலாகவும் நமக்கு இருக்கும். 2ஆக நீங்கள் பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு காரம் எடுக்காது. இந்த மாதிரி நிறைய பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு காரமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஆயில்லையே. நல்லா வதங்கணும். அந்த போட்டிருக்க பூண்டு வெங்காயம் தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை சேர்த்துக்க கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கீரையை வாஷ் பண்ண மாட்டாங்க. முன்னாடியே கூட வாஷ் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணி ட்ரையாக போடுறவங்க
லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு அதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் நான் அப்படியே டேரெக்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு தண்ணி இருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் கீரை நல்லா சுருங்குற அளவுக்கு ஃபஸ்ட் நம்ம வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக வதக்கி விட்டால் போதும். முருங்கை மரத்தில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். பூவுலேருந்து கீரையிலேருந்து காய் வரைக்கும் முருங்கை பட்டை, அதோட ஜெல்லி எல்லாமே கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே உடம்புக்கு நல்லது தரக்கூடிய இந்த முருங்கை மரம் கண்டிப்பாக வீட்டில் வளர்த்திங்கன்னா போதும். அப்பப்போ தோணும்போது டக்குன்னு இந்த மாதிரி சாம்பாரோ இந்த மாதிரி பொரியலோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ எங்கள் வீட்டில் விளைஞ்ச மரத்தில் வந்த கீரை தான் இந்த கீரையெல்லாம். ஆல்மோஸ்ட் கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் வதங்கியிருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். கீரை நம்ம போட்டதுக்கு நல்லா சுருங்கி வரும். அப்போ தான் நம்ம கீரை நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா ட்ரை பண்ணி நம்ம பொரிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீரை நமக்கு வேகும். சரியாக வேகலைனாலும் உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கூட வரும். அதனால் கீரையை நல்லா வேக வைக்கணும். அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோலியே வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கீரை நமக்கு ப்ராப்பராக நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து ஒரு கரெக்டாகவும் வரும். நிறைய பேர் இந்த கீரையை 2 மெத்தடில் பண்ணுவாங்க. நான் தேங்காய் பூ போட்டு இறக்க போகிறேன். ஒரு சில பேர் தேங்காவோட வறுத்த வேர்க்கடலையை போட்டு கூட பொடி பண்ணி சேர்ப்பாங்க. அந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். வெறும் தேங்காய் பூ மட்டும் கூட சேர்த்து கூட பண்ணலாம். 2மே நல்லாயிருக்கும். எனக்கு தேங்காய் பூ போட்டு பொரித்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் தேங்காய் பூ போட்டு நான் செய்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் கீரை நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு அந்த கீரை சுருண்டு போய் நமக்கு வரும். அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அது வரைக்கும் நம்ம அந்த கீரையை வதக்கிட்டே இருக்கணும். கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்தினா நல்லாயிருக்கும் அந்த கீரை சாப்பிடும்போது. ஸோ அந்த துருவுனதுக்கும் அந்த கீரையோடு நம்ம அந்த தேங்காயும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லது உடம்புக்கும் கூட. பொரியல் சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம தேங்காய் பூ சேர்த்தாச்சு. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா கீரையை விட நமக்கு முருங்கைக்கீரை அதிகமாக இரும்பு சத்து இருக்கும். ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால இந்த கீரையை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பொரியல் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. காரக்குழம்பு, ரசம், சாம்பார் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இந்த கீரை பொரியல் பார்த்திங்கன்னா. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றியாச்சு. இந்த கீரையை சைடிஷாக சாப்பிடாமல் மெயின் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். வெறும் ரைஸில் போட்டு கீரையை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் முருங்கைக்கீரையில் பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா கீரை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.